ரோமர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 10, 11. தேவன் அவனவன் அவர்களுக்கு, சபைக்கு சபைக்கு, குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு, ஜாதிக்கு ஜாதிக்கு, தேசத்துக்கு தேசத்துக்குன்னு சொன்னா பரவாயில்லங்க. உங்க காரியம் உங்க தலை மேல இருக்குங்க. அவன் இட் இஸ் an இண்டிவிஜுவல். புரியுதுங்களா? இண்டிவிஜுவல் கிரேஸ். எப்படி ஆண்டவருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா சேட்டலைட் பாக்குது, எல்லாமே நம்ம பண்றதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் படங்களெல்லாம் கொடுக்குது இன்டர்நெட்ல. அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நிச்சயமாய் நம்புகிறேன், தேவன் ஞாபக புஸ்தகத்துல எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். இப்படிலாம் கூட எழுதுவாரான்றதான் எனக்கு ஆச்சரியம். அவனுடைய இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தருடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் நினைப்பார். சண்டே ஸ்கூல் பிரைஸ், விபிஎஸ் பிரைஸ், கார்னிவல் பிரைஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்களே, அவங்க எவ்வளவு பிரயாசப்படுவாங்க, எப்படி உங்களை அசஸ் பண்ணுவாங்க, இல்ல எப்படி அப்புறம் அதை ரிவ்யூ பண்ணுவாங்க, அப்புறம் எப்படி குழந்தைங்க கொடுப்பாங்க, சும்மா கொடுத்துட முடியாது. அப்ப இதுக்கே இவ்வளவுன்னு சொன்னா நம்முடைய வாழ்நாள் எல்லாம் இல்ல பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் அப்படி வாழ்றவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருந்தா உங்க 80 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு யார் கையில இருக்கு? என்ன வச்சிருக்காரா? செயல்கள். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. செயல்கள், the activity. வாழ்க்கையில செய்றீங்கல்ல, ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு செயல்கள், பள்ளியில, கல்லூரியில, வேலை ஸ்தலத்துல, சபையில நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் என் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எதற்காக? அவனவனுக்கு பலன் அளிப்பார். The individually you will be rewarded. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, individually you will be rewarded. தனித்தனியாய் உனக்குரிய பலன், உனக்குரிய வெகுமதி தேவன் உனக்கு கொடுப்பார். இது எத்தனை பேர் நம்புறீங்களோ நம்மளே தெரியல. புரியுதுங்களா? இந்த பேசேஜ் எப்படி முடியுதுன்னா 7ஆம் வசனம் பாருங்க. சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணுமா? நற்கிரியைகளை செய்து. அப்போ நீங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும், புரியுதுங்களா? நான் பின்னால வரேன் நீங்க செய்யறதெல்லாம் சொல்றதுக்கு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ செய்யற ஒவ்வொரு நன்மையையும், நீ செய்யற ஒவ்வொரு நல்ல கிரியையும், the good activities, the good deeds, whatever you do, you will be rewarded. Hallelujah. சொல்லுமா சத்தமா? என்ன சொல்ல போறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் உற்சாகமா. எவ்வளவு காரியங்க. நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், நான் ஒரு அதிகாரிகளுக்கு கீழே இருக்கேன், எனக்கு கீழே 4 பேர் இருக்காங்க. 40 தடவை அவங்க செஞ்சதை கூட நான் மறந்து போறேங்க. என் வாழ்க்கையில நான் I have not fittingly rewarded all those who are working with me. ஏங்க, என் மனைவிக்கு கூட நான் அப்படி செய்யலைங்க. கர்த்தர் கொடுத்த ஒரே மனைவிக்கு கூட என்ன பண்ணல, நான் சரியா ரிவார்ட் பண்ணல. இதுதான் மனுஷன். ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? நற்கிரியைகளை செய்து சோர்ந்து போகாமல் மகிமையும் கொடுக்கிறாரு, கணத்தையும் கொடுக்கிறாரு, அழியாமையும் கொடுக்கிறாரு. தேடுகிறவர்களுக்கோ ஆமா அவர் கொடுக்கிற ரிவார்டு. He is the biggest person in the whole universe. பூமியையும் அதன் குடிகளையும் உருவாக்கின தேவன், அந்த பூமியின் குடிகளுக்கு தன்னையே தன்னுடைய சொந்த மகனையை கொடுத்த தேவன் உங்களுக்கு இன்னும் 2வது மரணத்துக்கு மேல வெற்றியை கொடுக்கிறார். You will not face the second death. அதெல்லாம் ஆழமா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த செகண்ட் டெத்ல மாட்டினீங்கன்னா புரியும். அதனாலதான் பாரத்தோடு சொல்றேன், அந்த செகண்ட் டெத்ல இருந்து விடுதலையை கொடுத்து என்ன பண்றாரா? Eternal life, the blessing, you will be ever with the Lord. Hallelujah. புரியுதுங்களா? சோ அப்படிப்பட்ட rewards are greater in number, and it is the greatest gift or the reward one can get in life. உங்களுடைய வாழ்க்கையிலேயே தேவன் பலன் அளிக்கிற, நீங்கள் செய்கிற நன்மைக்கு தேவன் கொடுக்கிற ரிவார்ட், தேவன் கொடுக்கிற பலன், this is the best. and அதற்காகத்தான் வாழ வேண்டும். சொல்லுங்க, அதற்காகத்தான் வாழ வேண்டும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அப்படியே வாழைப்படத்துல ஊசி இறக்குற மாதிரி இறக்குவாரு. 10ஆம் வசனம் பாருங்க. பெத்தேல் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கும், பெத்தேல் சர்ச்சில் வெளியில இருக்கிறவர்களுக்கும் என்னென்ன நன்மை செய்றார்களோ அவர்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். உண்மையா? உண்மை இல்லையா? அப்ப யாருக்கு நிறைய வேணும்? உள்ள இருக்கவங்களுக்கா, வெளியில இருக்கவங்களுக்கா? உனக்கா, மற்றவங்களுக்கா? உனக்கா, உன் குடும்பத்துக்கா? யோசிங்க. ஏன் தெரியுமா? அடுத்த வசனமே சொல்றாரு பாருங்க, 11. ஆமா, நீங்க காணிக்கை கொடுத்தனால, சபைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கனால, கரெக்டா வந்தனால, இல்ல லேட்டா வர்றனால எல்லாம்
இல்ல ப்ரிஃபரன்ஸ் இல்ல, பட்சபாதம் இல்ல. he is not a partial god. சரியா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கிரியைகளுக்கு தக்கதாய், கிரியைகளுக்கு அப்படின்னு சொல்லல, நல்லா வாசிங்க திரும்ப. கிரியைகளுக்கு, நான் சொல்ற வார்த்தை இருக்கா? கிரியைகள்னு இருக்கா, கிரியைகளுக்கு தக்கதாய்னு இருக்கா? அப்போ நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மைக்கும் சம் டேக்லைன். ஒரு கடையில போய் வாங்குனீங்க அப்படின்னா போன் நம்பரை கேட்டு வாங்குறான், வாங்கிட்டு என்ன பண்றான்? ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்களா? இன்னைக்கு கடையெல்லாம் கூட ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, கிவிங் ரிவார்ட்ஸ். ஆனா தக்கதாய் அவன் மட்டுப்படுத்தி கொடுக்கிறான். ஆனா தேவன் அப்படி அல்ல, நீங்கள் செய்கிற பெரிய கிரியைகளுக்கு பெரிதான பதிலை கொடுப்பார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, பெரிய நன்மைகளுக்கு என்ன பண்ணுவாரு? சிறிய நன்மைகளுக்கு என்ன பண்ணுவாரு? அப்போ உங்க அக்கௌண்ட் ஒண்ணு அங்க இருக்கு, அதுல டெய்லி கிரெடிட் ஆயிட்டு இருக்கு. நீங்க பண்ணின அடுத்த நிமிஷம் அங்க என்ன ஆயிடுது? யுவர் ரிவார்ட் இஸ் கிரெடிட்டட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அவனவனுக்கு பலன் கொளிப்பான்னு சொல்லிட்டு அடுத்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணுமா? நிறைய பேரு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம், நன்மை செய்யறோம், புரியுதுங்களா? ஆனா செய்யக்கூடாதுன்னு நினைக்கல, வர வர குறைஞ்சு போகுது. ஆதியில சபையில உட்கார்ந்தப்ப செஞ்சது காட்டிலும், நானுமே முன்னால செய்யறத காட்டிலும் இப்ப குறைஞ்சு போகுது. ஏங்க குறைஞ்சு போகுது? ஏன் குறைஞ்சு போகுது? நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நன்மை செய்யறவரா இருந்தீங்க, இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் நீங்க கூப்பிட்டுட்டு வந்தீங்க, இன்னைக்கு வந்தீங்க, இப்ப எங்க போச்சு? கொண்டு வந்தீங்கல்ல ஆரம்பத்துல, இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்கல்ல. அதுதானே வசனம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க? இன்னைக்கு உங்க வீட்டுல பிரேயர் செல் நடத்துறீங்களே, கூட ஆளை கூப்பிட்டுருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட மணிக்கணக்கா வாட்ஸ்அப்ல பேசுறீங்களே, போன்ல பேசுறீங்களே, கூப்பிட்டு வந்தீங்களா? ஒரு வார்த்தை சொன்னீங்களா? உங்களை போய் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லலங்க, கழுத்துல கையை வச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லலங்க. தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருங்க, ஒரு நாள் வருவாங்க. At the right time your words will be respected. The God's word will grow and you will harvest it. நீங்க இன்னைக்கு அழைச்சவங்கள ஒருவேளை இந்த வாழ்க்கையில பார்க்காமலே போனா கூட ஒரு இடத்துல பார்ப்போம். அது எந்த இடம் சொல்லுங்க பார்க்கலாம்? கேட்கல, மகிமையில, பரலோகத்துல. ஆஹா, உன்னை நான் இல்லவா வழி நடத்தினேன், நீங்க என் கூட நீ இருக்கியே, இதை விட எனக்கு என்ன சந்தோஷம்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு காப்பாற்றப்படும்படி பேழைக்குள்ள அழைச்சிட்டு வருது. உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? உங்க பிள்ளையோ, உங்க குட்டியோ, உங்க புருஷனோ, உங்க மனைவியோ என்ன அழிந்து போறாங்க, ரெண்டாவது மரணத்துக்கு நேரா போறாங்க. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்து, சமாதானமாய் பேசி, அன்போடு கூட பேசி, உங்களுடைய முழு குடும்ப ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்படாமல் இருப்பது என்ன? யோசிங்க, சோர்ந்து போகாமல். ஏன்னா அதான் ஆண்டவர் என்னைக்குமே இந்த ஒப்புமையோட சொல்றது நமக்காக சொல்லுவாரு. முன்பு யூதரிலும், முன்பு சபைக்குள்ள பெத்தேல் சர்ச்சுக்கு உங்களுக்கும், பின்பு கிரேக்கர்களும் சபைக்கு வெளியில இருக்கிறவர்களுக்கும். அப்படிதானே சொல்லுது? எவன் நன்மை செய்கிறானோ, both are equal before God. யாராவது தட்டிட்டு போயிடாம உங்க ரிவார்ட. நீங்க மார்க் குறைஞ்சு எடுத்துறாதீங்க. see that you are rewarded. ஒவ்வொருத்தரும் நீங்க கொஞ்சம் ஒரு மணி கையை அப்படி வச்சுடுங்களேன். ஆண்டவரே, நான் யார் யாருக்கு என் சாட்சியை சொல்லணுமோ சொல்லுங்களேன். ஆண்டவரே, நான் யார் யாருக்கு என் சாட்சியை சொல்லணுமோ, யார் யாருக்கு எனக்கு நடந்த அற்புதத்தை சொல்லணுமோ, அதை சொல்லாமல் இருந்தால் என்னை மன்னியும். சொல்லி கொடுத்த உண்மை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த எனக்கு கிருபை தாரும். அழைத்து எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க எனக்கு கிருபை தாரும். ஆமென். பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெக்கப்படுறீங்களே, அடுத்தவங்களை அழைச்சிட்டு வெக்கப்படுறீங்களே, என்ன நினைப்பாங்க, உலகம் என்ன நினைக்கும், என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, என்ன தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, என்ன அசட்டை பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன கண்டா ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. இதெல்லாம் உன் மனசுல ஓடுது இல்ல? இந்த வசனத்தை ஒழுங்கா வாசிங்களேன் திரும்ப. ஏனெனில் நற்கிரியைகளை செய்யறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், எனக்கு தெரியல, புரியல. you are created to do good. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are created to do good. சொல்லுங்க.
You are created to do good. அப்படின்னா தமிழ்ல என்னது? கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்களேன், பின்னால தமிழ் தெரிஞ்சவங்க. உங்களை எதுக்கு சிருஷ்டித்திருக்காரு கிறிஸ்துவுக்குள்ள? கேட்கல, எனக்கு தெரியல. ஒரு பெரிய உண்மையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நற்கிரைகளை செய்யும்படியாக, நன்மை செய்யும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். செய்யறனா? அதே வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனுடைய, இதை யார் செஞ்சா? இப்ப நான் ஒன்னும் காட்ட போறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்யறாய் சுற்றி திரிந்தார் உங்களுக்கே தெரியும். அவருடைய செயலை செய்யறதுக்கு தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் என்ன செய்வாரோ அதை செய்வதற்கு தான் இத்தனை இயேசு கிறிஸ்துக்களை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். நம்புறவங்க மாத்திரம் கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொன்ன நீங்க எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிரதிபலிப்பு. ஓகே, it is not fake Christ. Don't be a fake Christ. Be a image of Christ. Not I, but Christ liveth in me. நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் பாருங்க, அதோட முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. அவைகளை நாம் நடக்கும்படி, அவைகளை நாம் நடத்தும்படி, இந்த நன்மையை நாம் செய்யும்படி, நாம் 4 பேருக்கு உதவி செய்யும்படி, நாம் நல்ல செயல் செய்யும்படி அவர் என்ன பண்ணிருக்காரா? முன்னதாக ஆயத்தத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரா? எப்ப செஞ்சிருக்காருன்னு வாசிங்க. நீ உள்ள இறங்கின பிறகு செய்யறாரா? ஆத்துக்குள்ள பாதியில இருக்கும்போது செய்யறாரா? முன்னதாக. ஹல்லேலூயா. என்னமோ நீ பெருசா, நான் பெருசா கிழிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். He has prepared everything for me in beforehand. நான் வர்றதுக்கு முன்னாலே, இங்க வர்றதுக்கு முன்னாலே, இல்ல வெளியில இருக்கும் பொழுதே, நான் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவன் இவைகளை முன்னதாக தீர்மானம் பண்ணி விட்டார். அத ரைட் டைம்ல ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்டேன். ஆண்டவர் படிப்படியாய் சொன்னாரு. எங்க போறேன்னு தெரியாம தான் டிராவல் பண்ணேன். புரியுதுங்களா? ஆனா கர்த்தர் இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்து வச்சிருக்காரு. நாளைக்கு எங்க வைப்பாரு எனக்கு தெரியாது. அவர் பக்கத்துல இருந்தா சந்தோஷமா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் செய்ய சொல்லி இவ்வளவு செய்யறாரு. வாசிங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். You are in God's hand. நீங்க அவருடைய கரத்துல இருக்கீங்களா? அவருடைய பொற்கரத்துல இருக்கீங்க. அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். நீங்க கூட இப்படி யோசிக்க மாட்டீங்க உங்களை குறிச்சு. சம்பூர்ணமா எனக்கு முழுமையான ஆசீர்வாதம் வேணும்னு யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பாதி கூட உங்களை குறிச்சு யோசிச்சிருக்க மாட்டீங்க. பாதி கூட உங்களை குறிச்சு தீர்மானிச்சு கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்துட்டு போலான்னு இருந்திருப்பீங்க. ஹலோ, கடைசி வரைக்கும் இந்த 2 வீலர் போதுன்ட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் இந்த ட்ரெஸ் போதுன்ட்டே இருப்பீங்க. இல்லைங்க, சம்பூர்ணமாய் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. சம்பூர்ணம்னா என்ன? பழைய தமிழ் போல இருக்கு. சம்பூர்ணம்னா என்ன? சகலவற்றையும் சகலவற்றையும் செய்வது, கொடுப்பதற்கு சகலவித நற்கிரியைகளும். நீங்க என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீங்க? பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கைப்பிடிச்சு உதவி செய்ய நினைக்கிறீங்களா? ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தருக்கு உயர்வான இடத்துல ஸ்தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க தோல்ல ஒருத்தரை தாங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க முதுகுல உங்களை தாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நீங்க செய்கிற எல்லா நற்கிரியைகளையும் நீங்க என்ன பண்ணணுமா? ஹலோ, அந்த வார்த்தையை வாசிங்க. நீங்க என்ன பண்ணணுமா? என்னங்க சத்தமா சொல்லுங்க. ஆமா, இப்படி பெருக்கம் இல்லைங்க. அது படுத்து படுத்து கிடந்து சாப்பிட்டாலே இப்படி பெருகிடலாம். ஆனா ஆண்டவருடைய கரத்துல இருந்தோ அவர் கொடுக்கிற பெருக்கம் நற்கிரியை. இன்னைக்கு நீங்க 2 செஞ்சிருப்பீங்க. திரும்பி பார்த்தா 20, 200 செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. கர்த்தர் உன்னை பெருக செய்வார். உன்னை நற்கிரியைகளை பெருக செய்வார். உன் மனசுல ஆசை இருக்கு, உனக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு பணம் இல்ல. உனக்கு இன்னைக்கு ஆசை இருக்கு, ஆனா பேசுறதுக்கு பலன் இல்ல. உனக்கு இன்னைக்கு ஆசை இருக்கு, ஆனா முன்னால வர்றதுக்கு பலன் இல்ல. தேவன் உங்களை பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா எல்லாம் பெர்ஃபெக்ட்டுங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாருப்பாங்களே, உங்களை சகலவித கிருபையும். கிரேஸ் கிரேஸ்னு சொல்றோமே, இட் இஸ் நாட் 1 கிரேஸ், 2 கிரேஸ், 3 கிரேஸ், நாட் 10 கிரேஸ். எவ்வளவு கிரேஸ் கேட்கல? சகலவிதையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா? சகலவித கிருபையும் பெருக செய்ய அவரை நம்புங்க.
அவர் வல்லமை. He is the God Almighty. He is Adonai. He is Jehovah. He will make you fit to do good things and he will help you to multiply in doing good things. Hallelujah. Hallelujah. அதோட விட்டுருந்தா பரவாயில்லைங்க. ஆண்டவர் எப்படி இல்லாமோ புதிய ஏற்பாடு சபைக்கு வெளிப்படுத்துகிறார். பிலிப்பியர் 1:5 வாசிங்களேன். Philippians 1:5. ஆமென். போதும். இந்த நற்கிரியை செய்யறதுக்கு தொடக்கம் யாருங்க? ஹலோ, உன் தாய் இல்ல, உன் தகப்பன் இல்ல, நீ இல்ல, நான் இல்ல, உன் படிப்பு இல்ல, உன் பணம் இல்ல. என்னது தொடக்கினவர் யாரு? யாராவது ஒருத்தர் யாருக்காவது நன்மை செஞ்சு அதை பார்த்து அதுல சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? அதை தொடங்கினது தேவன். ஆரம்பம் பண்ணது யாரு? அவர் அதோட கைவிட்டு போறதுக்கு மறந்துட்டு எழும்பி வர்றதுக்கு அவர் ஒன்றும் கும்பகாரணம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு கடைசியா? இயேசு கிறிஸ்துவின், அதுனா என்ன? ஆண்டவருடைய ரகசிய வருகை, இல்லைன்னா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு. அதுக்கு வர்ற வரைக்கும் முடிய நடத்துவார். மனசுல மாற்றம் இருந்தா போதும், உன்னை நன்மை செய்கிறவாய் தேவன் கொண்டு செல்ல வல்லவராயிருக்கார். ஆரம்பமும் அவரே, முடிவும் அவரே. சொல்லுங்க, ஆரம்பமும் அவரே. ஆமா, ஆண்டவர் உங்களை அப்பப்போ அப்படிலாம் விட்டுருவாருங்க. என்ன, பெண்களா இருக்கனால ஒரு வசனத்தை சொல்லி நான் போறேன். 1 தீமோத்தேயு 2:10-16. நீங்க ஸ்கின் கேர்னா எடுத்துக்கங்க, பியூட்டி பார்லருக்குனா கடந்து வாங்க. ஆண்டவர் அது ரெண்டையும் மறுக்கல, புரியுதுங்களா? ஆனா அதோடு கூட ஒரு முக்கியமா ஒண்ணு சொல்றாரு, அதை நீங்க மறக்காதீங்க. என்ன சொல்றாரு? என்ன எப்படி முடியுது? ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே, ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. நீ ஒண்ணு புருஷனுக்கு ஏற்றபடி, ஆண்களுக்கு ஏற்றபடி, ராஜாவுக்கு ஏற்றபடி, பூழியக்காரருக்கு ஏற்றபடி எல்லாம் வேணாம். ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி என்ன பண்ணணுமா? கேட்கல. நற்கிரியினால என்ன பண்ணணுமா? நீங்க அலங்காரம் பண்ணா அடுத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? லிப்ஸ்டிக் போட்டு வந்தா தெரியுமா தெரியாதா? ஐப்ரோ போட்டு வந்தா தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி நீங்க நற்கிரியை செய்து வந்தா அது உங்களுக்கு அலங்கரிப்பா இருந்தா ஊர் உலகத்துக்குலாம் தெரியும். நீங்க ஒன்னும் மறைச்சு வைக்க வேண்டாம், நீங்க ஒன்னும் விளம்பரம் படுத்த வேண்டாம். புரியுதுங்களா? சோ கர்த்தர் ஸ்திரீகளுக்கு கொடுக்கிற காரியம் இதுதான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு, அதை நானே சொல்லிடுறேன். சீர்கேடான, எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், சீர்கேடான, சீர்கேடான. இந்த சபை சரித்திரத்தை இந்த எடுத்து போட்டலாமா வெளியே? ஹலோ, இந்த சபை சரித்திரத்துல ஒருத்தர் வாயில வந்தாலும் சபையில இருக்குன்னு அர்த்தம். என்ன வரக்கூடாது? கேட்கல, சத்தமா எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். சீர்கேடான, சீர்கேடான ஒண்ணு. அடுத்தது என்னது? வெட்டி பேச்சுன்னு சொல்லலாமா? இனி வெட்டி பேச்சு பேசுறவங்களோ அடுத்தவங்களை வெட்டி பேசுறவங்களையோ தேவன் பார்த்து கொள்வார். அதனாலதான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்லுறேன், வேதனையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்தை நம்ம இருக்கிறோம், புரியுதுங்களா? என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? நீங்க நல்ல கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணுமா? என்ன நிறைய காரியம் சொல்லியிருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சீர்கேடான வீண் பேச்சை விடுறீங்கல்ல, அப்போ இந்த சபைக்குள்ள என்னவா 20ஆம் வசனம் சொல்லுது, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. இங்க என்னெல்லாம் பாத்திரம் உண்டு? எல்லா விசல்ஸ் வீட்டுல உண்டு இல்ல? மண் சட்டியில சோறு சாப்பிடுறவங்க உண்டு, பித்தளை பாத்திரத்துல சமைக்கிறவங்க உண்டு, அப்படி எல்லாம் பார்த்து எவர் சிலர் வந்த பிறகு எல்லாத்தையும் மறந்தவங்க உண்டு. இப்படி எல்லா பாத்திரமும் இருந்தாலும் சில கனவீனமும் சில கனம் உள்ளவங்களா இருக்கும். ஆனா உங்களை கடந்து நாங்க சோதிக்கிறோம் பாருங்க. புளி போட்டு தேய்ச்சி கழுவுறோம், தண்ணியில கழுவுறோம், சில நேரம் இரும்பு பிரஷ் போட்டு தேய்க்கிறோம், உங்களை கொஞ்சம் வேதனைலாம் படுத்துறோம்ல. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, உங்க மேல உள்ள பிரியத்திலையும் பாசத்திலையும் தான். நீங்க ஆண்டோடைய சமூகத்துல எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, பாத்துல பார்த்து, நான் கனமுள்ள பாத்திரமா இருப்பேன், நான் கனமுள்ள பாத்திரமா இருப்பேன், நான் தான் கனமுள்ள பாத்திரமா இருப்பேன்னு சொல்றவங்க தான் பெஸ்ட். நான் சொல்லிடுறேன், ஆண்டவரே என்னன்னாலும் சரி, என்ன ஃபர்ஸ்ட். அதுக்கு போட்டிக்கு அம்மாவை தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனால இப்ப அம்மாட்ட தான் நான் போட்டி போடுறேன். நான் அவங்க ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ல இருந்தே ஃபர்ஸ்ட் பெஸ்ட்.
என்ன அப்ப நான் ஏன் இருக்கக்கூடாதா? புரியுதுங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டை கொடுத்தீரே, என்னையும் ஃபர்ஸ்ட் பெஸ்டா மாத்தும். கேளுங்களேன், கணத்துக்குரிய பாத்திரமா, மகிமைக்குரிய பாத்திரமா. புல்பிட்டுக்கு கூப்பிட்டா சிலர்லாம் வரமாட்டேங்கிறீங்க, 4 பேர் முன்னாடி நிக்க அச்சப்படுறீங்க. தயவு செய்து எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. உங்களை பார்க்காதீங்க கண்ணாடியில, உங்களுக்குள்ள இருக்கிறதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறான்னு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த தைரியத்துல முன்னால வாங்க. நீங்க செய்வதற்கு எழுந்து வாருங்க. ஹல்லேலூயா. அதே இது தொடர்ந்து பாருங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய 22 வாசிங்க. அண்டர்லைன் பண்ணுங்க, பெண் வச்சிருக்கவங்க. நீங்க கேட்கலாய் அல்ல, அதன்படி செய்கிறவளாய் மாற வேண்டும். நியாய பிரமாணத்தை கேட்கிறவனாய் போதிக்கிறவனாய் அல்ல, அதன்படி நடக்கிறவனாய் மாற வேண்டும். இந்த 3 வசனமும் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா you are a ரோல் மாடல். என்னெல்லாம் இருக்கக்கூடாது? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு என்ன பண்ணணும்? எஸ். அன்பான வாலிப தம்பியே, தங்கச்சி, இன்னைக்கு நல்ல செயல், நீங்க செய்யற நன்மைகள், உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களுடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பெட்ஸி வச்சிருக்கியா? நீ பைக்ல எவ்வளையாவது ஏத்திட்டு சுத்துறியா? நீ எவன் பண்ணியாவது ஏறிட்டு போறியா? நீ மற்ற நேரத்துல என்ன செய்யற? எவ்ரிதிங் உன் அப்பாவுக்கு தெரியாது. இன்னும் கொலோக்கியலா சொன்னா உங்க அப்பனுக்கு தெரியாது, உங்க அம்மாளுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். பலன் உண்டு. உன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் உண்டு. என்ன பலன்றது நீங்க முடிவு பண்ணுங்க. வாஷ் யுவர் செல்ஃப், கிளென்ஸ் யுவர் செல்ஃப், கிளியர் யுவர் கான்ஷியன்ஸ் பிஃபோர் த லார்ட், ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ் அண்ட் கமிட் யுவர் செல்ஃப் டு டூ குட் அட் திஸ் ஏஜ் இட் செல்ஃப். ஒரு ரிசர்ச், 2-3 ரிசர்ச் ரிசல்ட்ஸ் பார்த்தேன். 94% பெற்றோர், உங்களுக்கு சொல்றேன், 94% சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது மனம் மாறியவர்கள், மனம் வருந்தி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகம். புரியுதுங்களா? 94%. அப்போ உங்க பிள்ளைங்க எந்த வயசுல இருக்காங்கன்னு பாருங்க. அதுவும் அந்த யூத்ல இருக்கவங்க எல்லாம் அழகா ஆண்டவருக்குள்ள, தட்ஸ் a லாஸ்ட் ஸ்டேஜ், இம்மீடியட்டா ஆண்டவருக்குள்ள வர்றவங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஊழியத்தை செய்யறதுல 70% பள்ளி பருவத்துல, கல்லூரி பருவத்துல ஆண்டவருக்கு தங்களுடைய இதயத்தை கொடுத்தவர்கள். பண்ணி தாங்க சாக்கடையில உருண்டு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு நாள் தலையீழ தூக்கிட்டு போவான் கசாப்ப கடைக்காரன். அன்னைக்குதான் அது வானத்தை பார்க்கும். நீங்க இன்னைக்கே வானத்தை பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்ன பாடினா கர்த்தர் உங்களை எப்படி வைப்பார் தெரியுமா? யூத்லயே தீத்து 2:7 ஆசீர்வாதத்தையும் சொல்லி முடிக்கிறேன். வாங்க, தீத்து 2ஆம் அதிகாரம், டைட்டஸ் chapter 2 verse 7. ஒரு யூத்துக்கு எழுதுனது தாங்க. ஆண்டவர் ஒரு யூத்தோட தான் சொல்றாருங்க, நீ என்ன பண்ணணுமா? நற்கிரியைகளுக்கு மாடலா இருக்கணுமா? யார் ரெடி? யூத்ல உள்ள ஒவ்வொருத்தரையும், அங்க பிஏ சிஸ்டம்ல உட்கார்ந்துருக்க தம்பியில ஆரம்பிச்சு அந்த ஊழியக்காரர் ஆரம்பிச்சு எல்லா யூத்தையும் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? I will make you a model. I will make you a role model. உன்னை பார்த்து 4 பேர் வளர்ற அளவுக்கு நற்கிரியைகளை செயலுக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். Are you accepting? கொஞ்சம் கண்களை மூடுவோம், எல்லாரும் மூடுவோம், வாழை பிள்ளையில மூடட்டும். I accept your call master. நான் உம்முடைய அழைப்புக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாலிப வயதுல ஆண்டவரே, என்னுடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே நற்கிரியைகளுக்கு மாதிரியாக, எஸ் மாடல், மாடலாக இருக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. லார்ட், I surrender my life unto you to be a role model to do good. ஒரு பெரிய அழைப்பு இந்த குளோபல்ல உள்ள எல்லாருக்கும் கர்த்தர் நீர் இதை கொடுத்திருக்கிறீர், எனக்கும் கொடுத்திருக்கிறீர். நான் உம்முடைய கரங்களால கனமுள்ள பாத்திரமாய் வரும் வரை கர்த்தர் என்னை வணைந்து எடுப்பீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சிங்கிளா நிக்க முடியாது. சிங்கம் மட்டும்தான் சிங்கிளா நிக்கும். நாமெல்லாம் எப்படி நிக்கணும்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமென். இந்த நற்கிரியைகளுக்கு என்னங்க வசனம், எவ்வளவுங்க வசனம். அதுவும் இந்த புதிய ஏற்பாடு சர்ச்சில் இப்படி போராடுறாரு, ரெஸ்லிங் பண்றாரு.
அன்புக்கும் நற்கிரைக்கும் நாம மோட்டிவேட் ஆகுறதுக்கு we have to motivate each other. ஒருவரை ஒருவர் கவனித்து. சோ அப்ப ரெண்டு பேராக சேர்ந்து வாலிப பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ள கான்ஃபரன்ஸ் கால்ல வந்து இரவுல ஜெபத்தோட கூட நீங்க படுத்தா அந்த ப்ளூ லைட் உள்ள போகாம அந்த இன்ஸ்டாகிராம், அந்த வீடியோ, அந்த ஆடியோ, அந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களும் பாக்குறீங்க, வயசானவங்களும் பாக்குறீங்க, பெரியவங்களும் பாக்குறீங்க. ப்ளூ லைட் உள்ளுக்கு போனா கண்ணுக்கு தூக்கம் வராது. ராத்திரி எல்லாம் தூங்காம பரளுவீங்க. காலையில பள்ளிக்கூடத்துல போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது அடுத்த அவுட்ஷைன் யூ, நீங்க பின்னால போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமலே பின்னால போயிடுங்க. 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாதான், ஆஹா எனக்கு மேல அவன்லாம் போயிட்டானே. ஏன் போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி சரியான காரியங்களை சரியாய் செஞ்சீங்கன்னா போகலாம். புரியுதுங்களா? இதை ஆண்டவர் எப்படி விரும்புறாருன்னா, மத்தேயு 5:16 வாசிங்க. இதாங்க உங்க ஃபாதர்ஸ் உடைய ஹார்ட் டிசைர். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிதாவை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட், ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்னது? ஞானமாய் நடந்து. எங்க காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுக்கு ஒரு ஞானம் வேணுமா? 6 மணிக்கு எழும்ப போறோம், 12 மணிக்கு பல்லு விளக்க போறோம், ஸ்கூலுக்கு மணி அடிச்சா போறோம், காலேஜ் அடிச்சா போறோம், கம்பெனில கூப்பிட்டா போறோம், வந்தா வீட்டுல எடுக்க போறோம். இந்த காலத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஞானம் வேணுமா? பிரசங்க 8:5. இதுலயே எவ்வளவு பிரசங்கம் இருக்கு தெரியுமா? தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை கை கொள்ளுகிறவனுக்கு ஒரு தீங்கும் வராது. தீங்குனாலே என்னன்னு தெரியாம ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு. You will not face lot of problems or you will not face a defeat if you are adhering to the commandments of God. புரியுதுங்களா? நியாயம் எது நியாயம் அப்படின்னு சொல்லி வாலிப பிள்ளைங்களுக்கு தாங்க நிறைய தெரியும். நம்ம நிறைய அநியாயம் செய்வோம். பெற்றோர் பிள்ளைங்களை கேளுங்க, தப்பு டாடி, அது தப்பு, அப்படி செய்யக்கூடாது. நியாயமா செய்யுங்க டாடி. உங்களுக்கு அந்த டிரைவிங்க்கு லெஃப்ட் போனோம், ரைட்டு போனோம், புள்ளத்துல போனோம், ஸ்ப்ரே பிளேட்ல ஏறி வரணும், வைக்கணும்னு சொன்னா நீ உட்காந்து ஓட்டுங்க, பின்னால உட்காந்து டிரைவரை ஓட்டாதீங்க அப்படின்வான். அது நியாயம் இல்லைன்னுவான். So youth are very intelligent, very smart, they are very righteous. ஆனா ஒரு காலத்துல பிரச்சனை ஆகுது. எங்க தெரியுமா? இருதயம். அடுத்த வார்த்தை என்ன? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இருதயம். காலத்தை அறியாம இருக்காங்க வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, மனைவிமார், தாய்மார். எரேமியா 33:25 வாசிங்க. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், ரோல் மாடல் ஆக்குறோம். ஆனா நமக்கு என்ன தெரியலையா? காலங்களை உருவாக்குனது யாரு? பகல் காலத்தை உருவாக்குனது யாரு? சூரியனை உருவாக்குனது யாரு? சந்திரனை உருவாக்குனது யாரு? ஆண்டவருக்கு உனக்கு 18 மணி நேரம் தேவை. ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து நீ இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும், நீ உன் ஷார்ட்ஸ் பார்க்கணும்னா ஆண்டவர் சூரியனை 2 மணிக்கு போக சொல்லாமே. சூரியன் வந்து ஏன் 2 மணி வரைக்கும் இருந்தா என்ன வெளிச்சமா இருக்குமே? ஏன் லைட்டு, வெயிட், பவர் எல்லாம்? இந்த காலத்தை உருவாக்கினவர் ஆண்டவர் ஒரு காரியத்தோடு, ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கினார். உன்னை குறித்து உண்டாக்கினார். உனக்கு ஓய்வு வேண்டும் என்று சொல்லி உண்டாக்கினார். உன் கண்ணுக்கு ஓய்வு வேணும், உன் சரீரத்துக்கு ஓய்வு வேணும், உனக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும், நீ ரிலாக்ஸ் ஆகணும், அடுத்த நாள் உனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கணும். முதல்ல எழும்புறீங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் நன்மை தீமையை பார்ப்பாரு, எல்லாரையும் பார்ப்பாரு. பாவபட்ச காலையில வெளியில, நமக்கு சபைக்கு வெளியில இருக்கவங்க 5:30 மணிக்கு எழும்பி தான் வேலையை முடிச்சு, புருஷனை எழுப்பி விட்டு, சமைச்சு, பிள்ளையை எழுப்பி விட்டு, எல்லாரையும் கரெக்டா பள்ளிக்கு, கல்லூரிக்கு, இதுக்கு அனுப்பி, அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யற தாய்மாருக்கு தேவன் என்ன கொடுப்பார்? அத சபையில உள்ளவங்களுக்கு கொடுப்பாரா? கொடுப்பார். முதல்ல அதை தான் கொடுக்க நினைப்பார். ஆனா நாம அந்த இடத்துல இருக்கோமா? யோசிச்சு பாருங்களேன். அது மாதிரி இரவுல லைட் ஆஃப் பண்றோமா? 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோமா? ஆண்களை நான் விட்டுட்டேன்னு சொல்லாதீங்க. எத்தனை பேரு இல்ல, ஆண்கள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நல்லா தூக்கம் வருங்க. எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், இஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். இதுல வேற போதை,
தண்ணி அடிக்கிறது, அடுத்தவனோட சுத்துறது, வெட்டியா பேசுவது, டீ கடை பெஞ்சில உட்கார்றது, உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. உன் பிள்ளை சரியா தூக்கத்துக்கு போகணுமே, வீட்டுக்கு வந்து நீ வந்தா உன் பிள்ளை தூங்குது, உன் அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்குது, வாலிபமானவன தோளுக்கு மேல வளர்ந்தவன, நீ எங்க சுத்தி கொண்டிருக்கிறாய்? நீ என்ன பண்ணி இருக்கிறாய் கர்த்தர் கொடுத்த நேரத்தை? பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வெறுமனே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், சர்ச்சைக்கு வந்துட்டோம், கம்யூனியன் எடுத்துட்டோம், பரலோக வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அனைவரையும் உண்டாக்குனது நன்மை செய்யும்படியாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மை செய்யும்படியாக. உங்களுக்கு காலம் அறிஞ்சிருக்கணும், ஏன்னா காலத்தை சிருஷ்டித்தவர் தேவன். ஹல்லேலூயா. காலத்தை சிருஷ்டித்தவர் யாரு? தேவன். ராத்திரி எல்லாம் பூஸ்ட் பண்ணிட்டு வந்து காலையில போதை தெளிஞ்சாலும் தெளியாம 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்குற ஆண்கள் ஒரு ஆண்களா? யோசிச்சு பாருங்க. ராத்திரி எல்லாம் டிவி பார்த்துட்டு, ராத்திரி எல்லாம் ஏதாவது போன்ல பேசிட்டு காலையில தூங்கிட்டு இருக்க ஒரு ஆண்களா? ஒரு தகப்பனா, ஒரு தகப்பனா தாயா நீங்க கடமை செய்யாதபடி பிள்ளைகள் செய்ய முடியாது. அவர்கள் நன்மை செய்யறல வர முடியாது. ஆனா பிள்ளைகளுக்கும் புரியணும், தகப்பன் உழைப்பது எதற்கு? எத்தனையோ வீட்டுல தலைப்பன் எனக்கு தெரியுங்க, நிறைய தெரியுங்க, பேரண்ட்ஸோட பேசுறதுனால, ஐயோ ரத்தத்தை தாங்க வேர்வையாக்கி உழைச்சி தான் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் கடன்பட்டு வேதனையோடு கூட துன்பத்தோடு கூட உங்களை படிக்க வைக்கிறாங்க, உங்களுக்கு வேலை வாங்கி தர்றாங்க. சில வீட்டுல தாயாருக்கு அது தெரியறது இல்ல, தாயும் சேர்ந்து புருஷனுக்கு பாரமா தான் இருக்காங்க. பிள்ளைக்காக தகப்பன கரும்பு மாதிரி புரிஞ்சு எடுக்கிறவங்களும் உண்டு. அதே நேரத்துல தாய்மார் சிங்கிள் உமனா இருக்காங்க, இல்லைன்னா அப்பா ஒரு மாதிரி வழி தவறி போயிட்டாரு, அவங்களே உயிரை விட்டு உயிரை வெறுத்து பிள்ளையோட படிப்புக்காக எல்லாம் செய்யறாங்க. பைக் வாங்குறது, பைக்ல ஊர் சுத்துறது, அந்த பைக்ல தாயார கூட ஒரு நாள் ஏத்தல, எவ்வளவு ஏமாத்துறது ஏத்துறது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கா, உங்களுடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கா. நம்முடைய சபையில யாரும் அப்படி இல்ல, அப்படி போக கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறேன். புரியுதுங்களா? பெற்றோருடைய அன்பிற்கு, பெற்றோருடைய பாசத்திற்கு, பெற்றோர் தங்களையே ஊற்றி உங்களை செஞ்சாங்களே, இத காலத்தை வீணாக்குறீங்களே. இந்த நீட்டு, இந்த ஜேஇ, இந்த ஐஏஎஸ், இந்த சிஏ, இதெல்லாம் பிசாசு உருவாக்குனதுங்க. உண்மைக்கு நான் சொல்றேன், கவர்மெண்ட் பணம் அடிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் தனக்கு இயலாமையை மறைக்கிறதுக்கும் இதெல்லாம் உருவாக்கிச்சு. ஆனா எங்க அடிபடுது தெரியுமா? உங்களுடைய காலம் அடிபடுது, உங்களுடைய வாலிப பருவம் அடிபடுது. திருமணம் ஆக முடியாம 32 34 வயசுல டாக்டருக்கு வந்துட்டு, என்கிட்ட லைனா லிஸ்ட்ல பெண் பிள்ளைங்க இருக்காங்க, மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க. காலம் வீணா போச்சு. திருமணம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கல, குழந்தை பெற்றெடுக்க வேண்டிய நேரத்துல குழந்தை பெற்றெடுக்கல, குடும்பத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்துல குடும்பத்தை ஆரம்பிக்கல. குடும்பத்துல தேவன் வைத்திருக்கிற அன்பு, எல்லா விதமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி அவர்கள் அனுபவிக்கலை. ஏன்? காலம் வீணா போச்சு. நல்லதாகவும் போகுது, வெட்டதாகவும் போகுது. படிக்கிறேன் 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 படிக்கிறேன், ஒன்னும் படிக்கிறேன் ஒன்னும் படிக்கிறேன், என் படிப்புக்கு முடிவே இல்லைங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது எவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க? தேவன் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஏன் வயசுக்கு வரணும்னு ஒரு சூழல் வச்சிருக்காரு. அந்த வயசுக்கு வந்து ஏன் கவர்மெண்ட் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வயசை வச்சிருக்கிறான்? எல்லாத்தையும் அல்லல் தட்டி போட்டுக்கொண்டு கவர்மெண்டே சட்டத்தை போட்டு உங்களை மாத்தி கொண்டு இருக்குது. பிரசங்கி என்ன சொன்னா தெரியுமா? நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கண்ணா என்ன பாருங்க. பிரசங்கி 9:9-10 நீங்க பிறகு குறிச்சு கொள்ளுங்க. என்ன பாருங்க? சூரியனுக்கு கீழே, எது கீழே? சூரியனுக்கு கீழே வராத தேசம் எதுங்க? சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம். அந்த நாட்கள் கடந்து போயிடுங்க, உங்களால எதை வேணுமோ விலைக்கு வாங்கலாம். இப்ப நான் இதை இங்கிருந்து தூக்கி அடிக்கிறேன், யாரோ தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு உடஞ்சு போச்சு, அம்மா இதை விட பெஸ்ட் போன் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா இங்க நேரத்தை வீணடிச்சிட்டு இருந்தேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? தேவன் சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்கள்ல வேதம் தாங்க இதை சொல்லுது. நான் வாசிக்கிறேன். நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் பக்கத்துல யார் உட்கார்ந்தாலும் சரி, அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லுங்க. தீபன் அவளை பார்த்து சொல்லுங்க, ரேச்சல் அவளை பார்த்து சொல்லுங்க, சீக்கிரம் அனுபவி ராஜா. அம்மா அனுபவி ராஜா. யாருமா சொன்னா? நான் சொல்றேனா? சினிமாக்காரன் சொன்னானா? ஞானி, ஞானியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை, நீ நேசிக்கிற மனைவியோட நாளைக்கு இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. நிலையில்லாத கேட்கல, ஜீவ வாழ்வை அனுபவி.
சாதாரண வாழ்வில் ஜீவனாய் நீங்க ருசிக்கணும்னு சொன்னா, நல்ல ஜீவனம் பண்ணணும்னு சொன்னா, நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா, எல்லாம் பெற்றெடுத்து 16 பெற்று, 16 குழந்தைங்க இல்ல, 16 காரியங்களையும் நன்மைகளையும் பெற்று நீங்க வாழணும்னு சொன்னா, நீங்க இந்த அனுபவிக்கணும். இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படிக்கிற பிரயாசத்திலும் இந்த வாழ்க்கையில நீங்க நன்மையெல்லாம் செய்யலாம், 1000 செய்யலாம், நீங்க வீடு கட்டலாம், தாஜ்மஹால் கட்டலாம், எதுவும் உங்களுக்கு இல்ல. புரியுதா? எதுவும் உங்களுக்கு இல்ல. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இதுவே, பாட்டு இதுவே, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலும் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஆமென். அப்படியே ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை எதற்காக என்று சொல்லி, what is the intention behind creating the human being? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை உருவாக்கினதுடைய நோக்கம் என்ன, அதன் உண்மை என்ன, அதனால நீர் எங்களுக்கு என்ன நன்மையை வைத்திருக்கிறீர் என்று சொல்லி, you are a great rewarder. இந்த மாசத்துல நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். You are a great rewarder. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுப்பீராக. Give them the right reward for their activities. அவருடைய செயல்களை குறித்து வைத்திருக்கிற தேவன் அவருக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக, எஸ் மாஸ்டர், உடைய பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கிரியைகளுக்கு தக்கதாய், எஸ் மாஸ்டர், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் பலன் அளிப்பீராக. இந்த உண்மையை, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தாவே நம்பி ஜீவிக்கிற உம்முடைய பிள்ளைகள், let them get the reward, the highest reward, the best reward in this life and in the next life, to them and to their family and to their children's children, O Master. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம்.